வர இருக்கக்கூடிய 6ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தர இருக்காரு. இந்த நிலையில ராமநாத சுவாமி கோவில்ல பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. அந்த ஆய்வு பற்றிய கள விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எமது செய்தியாளர் விஸ்வநாதன் இணைகிறார். விஸ்வநாதன், வணக்கம். பிரதமருடைய அந்த சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த கள ஆய்வு பற்றிய விவரங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பனில் புதிய ரயில் பாலம் சுமார் 550 கோடி மதிப்பீட்டில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. தற்போது அதன் பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை பாம்பன் பாலத்தை திறந்து வைத்து அதன் பின்னர் ராமேஸ்வரத்துக்கு ரயில் சேவை அர்ப்பணிக்க உள்ளார். இதனையடுத்து வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி வரவுள்ள எடுத்து சிறப்பு பாதுகாப்பு அதிகாரி ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்திருக்காங்க. முன்னதாக அவர் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டம், பாம்பன் பாலம் உள்ளிட்ட பகுதியெல்லாம் ஆய்வு செய்தாங்க. இப்ப தற்போது பாத்தீங்கன்னா அவர் ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்கு வழிபட உள்ளதாக ஒரு தவறு எடுத்து அந்த பகுதியில் தீவிரமாக ஆய்வுறாங்க. எந்தெந்த இடத்திற்கெல்லாம் சிலர் உள்ளார் அந்த உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் ஆய்வு செய்து எப்படி எல்லாம் நடைபெற வேண்டும் உள்ளிட்ட அங்கு உள்ள பணியாளர்களுக்கு அறிவுரை வைத்து வழங்கி வராங்க. அது மட்டுமல்லாது பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே தற்போதைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேடையில் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டு வருகின்றது. கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி விஸ்வநாதன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.